கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராவல் சம்மந்தப்பட்ட விலாகு தான் போட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புது BS6 SETC பஸ். நம்ம BS6 TNSTC பார்த்துருக்கோம். இப்போ BS6 SETC பஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பெல்காவியில் பில்ட் பண்ணி பாடி பில்ட் பண்ணி MG லீரா பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பால் பச்சை கலரில் இருக்குது பஸ்ஸு பார்த்தா. ஸோ அதனால் அந்த பஸ்ஸை பற்றின இது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புது நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனிக் பட்டன், இது நிறைய என்னெல்லாமோ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதை பற்றின வீடியோவாக தான் இது இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். BS4க்கும் BS6க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் டிஃப்ரென்ஸ் வரும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த மைலேஜ் தரக்கூடிய அந்த இது வரும். அப்புறம் பிக்கப் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அது போக பார்த்தீங்கன்னா அப்படி பாடி பில்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா MG லீரா பெல்காவியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. லைக் என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஆம்னி பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த சார்ஜிங் ஹோல்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. USB டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ளக் டைப்பும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் லக்கேஜுக்கு ஒரு தனி கொடுத்துருக்காங்க. சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. சீட் கம்ஃபர்ட் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே நம்ம பழைய லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ்லாம் இது பண்ண வரப்போகுது. நீங்கள் நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம குரோம்பேட் டிப்போவில் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் ரெடியாக 2 இது ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நிறைய மாற்றங்கள் புதுசாக கொண்டு வரப்போதாக சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும், மக்களுக்கும் உபயோகமாக இருக்கும். பார்ப்போம் எப்படி வருது என்னன்னு தெரியல. பட் ஆனால் இப்போதைக்கு இந்த SETC பஸ் எப்போது சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா எனக்கு முடியனால டைம் கிடச்சி எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக ஃபுல்லாக ஒரு இது எடுத்து நான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதான் இதில் பேனிக் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சீட் கம்ஃபர்ட்டு, அது போக அந்த பர்த்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம இப்படி நம்ம ஒரு கண்ணில் பார்த்து சொல்கிறத விட நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும், ஷார்ட் வீடியோ தான் இருக்கும். ஸோ டீட்டெயில் மட்டும் சொல்லிவிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ BS6 நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமே நிறைய வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம முடிஞ்சால் ட்ரை பண்ணி போட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.